ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் நேச்சுரல் ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டிலேயே செய்கிற ஹேர் டை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்ம கெமிக்கல் ஹேர் டை போடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனால் இதில் எந்த கெமிக்கலும் கலக்காததுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் தைரியமாக போடலாம். இது எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஹேர் டை ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல டிகாஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிக்கும்போது டீ பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மசாலாலாம் இல்லாத ப்ளெயின் டீ தூளாக இருந்தால் போதும். அது 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சிட்ருக்கும்போதே ஒரு 5 இல்லைன்னா 6 லவங்கம், அதாவது கிராம்பு சொல்லுவோம்ல, அதை எடுத்து நல்லா நசுக்கி தூள் பண்ணி பவுடராக இருந்தால் அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இது லவங்கம் முடிக்கு ரொம்ப நல்லது. முடி உதிராமல் பார்த்துக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். நல்லா கொதித்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். இதை டைரெக்டாக அயன் கடாயிலே வடிகட்டிக்கலாம். நம்ம அதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த இரும்பு கடாயிலே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு அது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா மருதாணி பவுடர். ஃபஸ்ட்டு மருதாணி பவுடர் 2 ஸ்பூன். மருதாணி தான் பெஸ்ட்டு ஹேர் டை. அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நல்லா ரெட்டிஷாக வரும். அதனால் கொஞ்சம் வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மருதாணி பவுடர் எடுத்தாச்சு. இந்த மருதாணி பவுடர் மாட்டு மருந்து கடையில் வாங்கினது. அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒன்று இருக்குது. இது முடிக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் முடிய நல்ல கருமை நிறம் கொடுக்கும். அடுத்தது இது நீலி அவுரி. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதையும் 3 ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துடலாம். இது நம்ம 2 ஸ்டெப்பில் செய்ய போகிறதில்ல, ஒரே ஸ்டெப்பில் தான். ரொம்ப நேரம் வைக்க போகிறதும் கிடையாது. குயிக்காகவே நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அவசரமாக போடணும்னு நினைக்கும்போது ஓவர் நைட் அப்படியே வச்சுருந்து போடலாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் நம்ம இப்போ இப்படி ரெடி பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட ஒரு நல்ல 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்துடணும். கொஞ்சம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துடலாம். டிகாஷன் மிச்சம் இருந்தால் அதையும் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஆலோவேரா ஜெல் சேர்க்க போகிறோம். ஆலோவேரா ஜெல் வாங்கினது இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம வாங்கினதை தான் போடணுன்னு அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா ஆலோவேரா ஒரு துண்டு எடுத்து அப்படியே கத்தி வச்சு மேலே தோலெல்லாம் சீவிட்டு, ஒரு பக்கம் மட்டும் அடியில் மட்டும் இருக்கட்டும், சைடில் அந்த முள்ளை எடுத்துகிட்டு மேல் தோலை மட்டும் சீவிட்டு அதை அப்படியே ஒரு கத்தியில் அப்படியே இழைக்கலாம். அப்படி இழைக்கும்போது அந்த ஜெல் அப்படியே விழும். இது போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னா அப்படியே வந்துடும். இல்லைன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சும் சேர்க்கலாம். இது அப்படியே நம்ம எடுக்கிறோம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். சரி, இதெல்லாம் இல்லை, செடிக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா ஆலோவேரா ஜெல் விற்கிது, அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது முடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெல்லை எடுத்தாச்சு. அந்த ஒரு பீஸில் இருந்த ஜெல்லை எடுத்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு க்ரீம் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இது போடுறதுக்கு, நம்ம ஹேர் டை போடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். போடுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ப்ரெஷ்னாலும் சரி, நம்ம கையிலனாலும் சரி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறோம். எவ்வளோ நேரம் வைக்க போகிறோன்னா, ஓவர் நைட்லாம் வைக்க போகிறதில்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வைக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் வச்சா போதும். அது வரைக்கும்
கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே கலந்துருக்கு. இப்போது மருதாணி மட்டும் இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ நம்ம இண்டிகோ பவுடரையும் இதில் போட்டோம், அதாவது நீலி அவரையும் இதில் போட்டுட்டோம். அதனால் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இது மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் வச்சா போதும். அதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகும். பார்க்கலாம். இதுக்கு டிகாஷன் பத்தலைன்னு நினச்சா கூட கொஞ்சம் இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம், இல்லை இதுவே சரியாக இருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மூடி அதை ஒன்றும் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தா பாருங்கள் என்ன கலர் அழகாக இருக்குது. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறோன்னா, விட்டமின் இ டேப்லெட் இருந்ததுன்னா அதில் 2 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் முடிக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேர் டை ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு 2 போட்டால் போதும், ஜாஸ்திலாம் வேண்டாம். இது நல்லா பிதிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா கலந்துடலாம். இந்த விட்டமின் டி முடி ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். நம்ம ஹேர் டை போடும்போது முடி உதிர்ந்தால் கூட அந்த முடி உதிர்வை தடுக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. பொடுகு பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும். ஹேர் டை போடுறதுனால முடி ட்ரை ஆகாமல் காற்று ஈரப்பதத்தை கொடுத்து சாஃப்டாக வச்சுருக்க உதவுது. முடிக்கு ஒரு பளபளப்பு கொடுக்கும். நம்ம எந்த ஒரு ஹேர் டை போடுறதா இருந்தாலும் நம்ம போடுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஹேர் டை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அயன் கடாயிலேருந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் உடனே போட்டுடலாம். போட்டுட்டு எப்படி போடணும் அப்படின்னா, அழுக்கு இல்லாத தலையில், பிசுபிசுப்பு எண்ணெய் பிசுப்புக்கு இல்லாத தலையில் போடணும். அதாவது முதலே ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கணும். நல்லா ட்ரையாக இருக்க தலையில் போட்டுக்கணும். இந்த ஹேர் டையை கையாலேயும் போடலாம், ப்ரெஷ் வச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கவே நல்லா பார்த்தாலே தெரியுது. இதை போட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதை 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சது வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ்லாம் பண்ணக்கூடாது. சும்மா வெறும் தலையில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டாவே போதும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா முடி கருப்பாக ஷைனிங்காக இருக்கும். பொதுவாக நம்ம 2 ஸ்டெப்பில் போடுவோம். ஃபஸ்ட்டு டே மருதாணி போட்டு ஒரு பேக் போட்டுருவோம். நெக்ஸ்ட் டே ஆவரி போடுவோம். இந்த மெத்தடில் சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணி போட்டுடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் ஒரே நாளில் மாறாது, தொடர்ந்து போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.